தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும். ஒரு சைடு வந்து ஃபவுண்டர்ஸ் அவங்களோட நேம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து நியூஸ் பேப்பர்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபவுண்டர்ஸை கரெக்டாக அவங்களோட நியூஸ் பேப்பரோட மேட்ச் பண்ண போகிறோம். பாருங்கள், ரிச்சர்ட் ஜான்சன். ரிச்சர்ட் ஜான்சன் எந்த நியூஸ் பேப்பரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார்னா மத்ராஸ் கொரியர். இந்த மத்ராஸ் கொரியர் தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்தியன் ரூலில் வெளியிடப்பட்ட நியூஸ் பேப்பர். அண்ட் இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வெளியிட்டிருப்பாங்க. இந்த நியூஸ் பேப்பர் வந்து 1785 1821 வரைக்கும் வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், ஜிபி பிள்ளை. இவர் உருவாக்கின நியூஸ் பேப்பர் பேர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். இதுவுமே ஒரு ஆங்கில நியூஸ் பேப்பர் தான். இது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1904. அடுத்தது பாருங்கள், சார்லஸ் லாசன் அண்ட் ஹென்ரி கார்னிஷ். இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா மெட்ராஸ் மெயில். இந்த மெட்ராஸ் மெயில் நியூஸ் பேப்பரை ஷார்ட் ஃபார்மாக மெயில் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த மெட்ராஸ் மெயில் நியூஸ் பேப்பரும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வெளிவந்திருக்கும். அது எந்த வருஷம் வெளிவந்திருக்குன்னா 1868. இந்த நியூஸ் பேப்பர் 1868 1981 வரைக்கும் புழக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், சுப்பிரமணிய ஐயர். இவர் ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டர். அண்ட் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1878 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பித்த புதுசில் வந்து இது வந்து ஒரு வீக்லி நியூஸ் பேப்பர் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1889 இருந்து தான் இது வந்து டெய்லி நியூஸ் பேப்பராக மாறியிருக்கும். அப்போது கொடுத்துருக்க கண்டென்ட்டை வச்சு பார்த்தோன்னா நம்மளோட ஆன்சர் எப்படி வரும்னா 1 3 2 4. ஸோ ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் 1 3 2 4 வருது. அதான் நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ.